வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இங்கே சமையல் ஆகிட்டு இருக்கு. அவசரமாக நான் மட்டன் சிக்கன் ஆர்டர் பண்ணி அவன் வேறு யாரோ ஆர்டர் நம்ம வீட்டுக்கு கொடுத்துட்டு ரொம்ப லேட் ஆகி போச்சு. இவன் மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1:30 2 மணிக்கு ஆகிடும் சமையல். ஸோ விஹான் ஃப்ரெண்டு வந்திருக்கான். ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ சிக்கன் கிரேவி டன், மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. 2 மணிக்கு ஆகிடும். ஸோ தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றணும் குழம்புல. ஸோ இன்னொரு விசில் வரது கூட சொல்லிடுறேன், மெதுவாக சொல்கிறேன். நான் விஹான் கேட்டுருவான், சொல்லாதன்னு சொன்னேன். ஏன் சொல்லக்கூடாதுன்னு தெரியல. ஸோ விஹான் வந்திருக்கிற விஹானோட புது ஃப்ரெண்டு நம்ம சொசைட்டியில் புதுசாக ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. கொரியன்ஸ் ஓகே, சேம் ஏஜ், வேறு ஸ்கூல் போல். ஸோ ஜிம்மில் மீட் பண்ண போல். ஸோ இன்றைக்கி அவன் வீட்டுக்கு வரான்னு நான் நினச்சேன். நார்மலாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் வரணும் அவங்கன்னு. இல்லை அந்த ஃப்ரெண்ட் நான் கேள்விப்பட்டேன், யாரும் நம்ம சொசைட்டியில் புதுசாக வந்திருக்காங்க கொரியன்ஸ்னு. அந்த பையன் தான் இவன் எனக்கு தான் தெரியும். அப்புறம் விஹான் சொன்னான் மீட் பண்ணேன் அப்படின்னு. ஓகே, நல்லா இருக்கான், ரொம்ப ஸ்வீட், ஹம்பிள், சிம்பிள். சமைச்சிட்டு இருந்த வீட்டுக்கு வந்தான். ஹாய் அப்படின்னா எல்லாத்துக்குமே தேங்க்யூ, ஹலோ அப்படி குனிஞ்சு பேசுகிறான். ஸோ ரொம்ப நல்லா. ஸோ இந்த ஸ்டீம் பண்ண பாத்திரத்துலேயே கொஞ்சம் ரைஸ் நல்லா ஸ்டீம் பண்ணிடலாம். இது இந்த சிக்கன் கறி மட்டன் குழம்போடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். டனாயிங் நம்ம சிக்கன் கறி பாருங்கள், சிக்கன் கிரேவி. கலர் மட்டும் தான் இப்படி, ஆனால் காரம் இருக்காது. ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் கிரேவி நிறைய வேணும், அதனால தான் கொஞ்சம் லிக்விடியாக பண்ணியிருக்கேன். பட் இது கட்டிடும். நானும் இதே சாப்பிட்றலான்னு நினச்சேன் ரைஸை. பட் எனக்கு ஒயிட் ரைஸ் சாப்பிடணும் போல் இருக்குது. அதனால் நைட்டுக்கு ஆகிடும். சரி வச்சுட்டேன் குக்கரில், வடிக்கலை, டைம் இல்லை. இதெல்லாம் நம்ம யூஸ்வல் ரெகுலர் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதனால தான் ரெசிபி ஷேர் பண்ணலை. ஸோ நம்ம சண்டே சமையல் சூடாக ரெடி. இது எங்களுக்கு நாளைக்கும் ஆகிடும். இப்போ நாங்கள் 3 பேர் தானே. ஸோ தாராளமாக நாளைக்கு ஆகிடும். ஸோ நாளைக்கு எனக்கு நோ குக்கிங் பிளான்ஸ். நேற்றோ ஃபுல் குக்கிங், இன்றைக்கும் ஃபுல் குக்கிங். ஸோ நாளைக்கு ரெஸ்ட். இப்போ மணி 2 ஆகிடுச்சு. நான் விஹானை கேட்டேன், அந்த பையன் இங்கே தான் இருக்கான், சாப்பிட்றியாடா கேளுடா. கேட்கும் போது ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ நல்ல வேலை ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். இதெல்லாம் நம்ம காரம் அவங்களுக்கு எப்படி தெரியாது, இருக்கிறது வைப்போம். விஹான் கேம் விளையாடிட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ தண்ணி வச்சுட்டேன். பார்ப்போம் என்ன டேஸ்ட்டு பிடிக்குதா, என்ன எப்படி சாப்பிடுவோம். ஸ்பூனில் சாப்பிடுவானா, கையில் சாப்பிடுவானா, பவுலில் வச்சு சாப்பிடுவானா என்ன தெரியல. ஆஹா சக்ஸஸ். ஸோ ஃபுட்டு ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிட்டா பாருங்கள். பவுல்ஸ் ஃபுல் காலி. எல்லாத்துக்குமே பவுல்ஸ் கொடுத்துட்டேன். ஒயிட் ரைஸ் மட்டும் அவன் எடுத்துக்கல. அவங்க மத்தியானம் லஞ்ச் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்களாம். பட் இந்த மீட் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். அஃபென்சிவாக எடுத்துப்பாங்களோ எது, அதை நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினேன். அது சாப்பிடும்போது பேசலாமா இல்லையா அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். அப்புறம் வேறு ஏதாவது வேணுமா கேட்டேன். சரி எல்லாமே இருக்குது உனக்கு. ஈவன் அந்த சாலட் கூட சாப்பிட்டான். ஒயிட் ரைஸ் விட்டுட்டு வேறு எல்லாமே சாப்பிட்டான். க்ளீனாக சாப்பிட்டான். அப்பாடா. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட் நான் மத்தியானம் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், என்னோடய ஆப்பிடைட்டே இவ்வளோ தான். அதனால் செகண்ட் சர்விங்கெல்லாம் நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு 2-3 வாட்டி இப்படி வணக்கம் குனிஞ்சு தேங்க்யூ ஃபார் த மீல், ஐ என்ஜாய்ட், தேங்க்யூ ஃபார் த மீல், ஐ என்ஜாய்ட், தேங்க்யூ ஃபார் த மீல் அப்படின்னு 3-4 வாட்டி சொல்லிட்டு போகிறான். ஓகே என்ன பண்ணுறது, திடீர்னு நம்மளால் முடிஞ்சுட்டு. அண்ட் லக்கிலி இன்றைக்கி இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு. மதர்ஸ் டே ஸ்பெஷல் டோரேமான் பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. பாருங்கள் எண்ணெயில் பட்டு இந்த கையிலையும் இருக்குது ஃப்ரெஷ். குட் மார்னிங். ஸோ இப்போ அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சடனாக பிளான் பண்ணி. ஆனால் இன்னும் ஒரு நாள் அத்தருக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. என் அப்பாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு. இப்போ மணி 11 கிளம்பணும் இப்போது. ஸோ கொஞ்சம் முருங்கீரை பறிச்சுட்டு போகலான்னு அத்தர் கார் க்ளீன் பண்ணிட்டான் இன்றைக்கி குழந்தை. அப்புறம் நான் இதில் கொஞ்சம் நம்ம ட்ரிப்பில் ஆசாம் டீ, அப்புறம் கோயில்து காமாக்கியா கோவில்து இதெல்லாம் இருக்குது. இந்த குங்குமம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இந்த ஒரு க்யூட் ஸ்லிங் ஒன்று வாங்கினேன். இது என் சிஸ்டர் இன் லாக்கு. ஜஸ்ட் மொபைல் வச்சுக்கலாம், கொஞ்சம் கேஷ் வச்சுக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் கீ செயின்ஸ் எல்லாம் இருக்குது.
ஸோ இது வந்து காமாக்கியா கோயிலேருந்து வாங்கினேன். ஸோ ஃபுல் பஞ்ச் ஆஃப் கீ செயின்ஸு. ஸோ அது அவங்க யாருக்கு எது பிடிக்குதோ வாங்கிக்கிட்டோம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ராதா கிருஷ்ணா அது, அப்புறம் வந்து பாருங்கள் கணேஷா அது, ராதா கிருஷ்ணா, அப்புறம் அந்த காமாக்கியா கோயில் இது இங்கே பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கிளம்பியாச்சு. எவ்வளோ சீக்கிரம் கிளம்பலான்னு பிளான் பண்ணுறோமோ அவ்வளோ லேட்டாக தான் திருப்பி நான் குளிச்சுட்ருக்கோம். நாங்கள் 2 பேர் ரெடி. ஸோ நேற்று என்னாச்சு, சடன் மதர்ஸ் டே பிளான். அண்ட் எல்லாருக்கும் பிலேட்டட் ஹாப்பி மதர்ஸ் டே. நான் தான் சொல்லுவேன், விமென்ஸ் டே மதர்ஸ் டே டெய்லி நமக்கு. ஸோ ஒரு நாள் நம்ம ஹாப்பி விமென்ஸ் டே ஹாப்பி மதர்ஸ் டேன்னு அது செல்லாது. சரி, இப்போ நேற்று ஈவினிங் வாக் பண்ணிட்டு இருந்தோம் நானே இன்னொரு ஃப்ரெண்டும். ஸோ சடனாக ஒரு வீட்டில் கால் பண்ணி லேடிஸ் எல்லாம் குரூப்பாக சும்மா ரேண்டமாக யார் வீட்டில் என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் யார் வீட்டுக்கு போகிறோமோ அவங்க கேக் கட் பண்ணாங்க. எல்லாம் ஜஸ்ட்டு லேடிஸு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா 10:30 மணி வீட்டுக்கு வரும்போது. ஸோ திங்ஸ் எல்லாம் ரெடி, ஒன்றுமே இல்லை. இதில் வந்து கொஞ்சம் கீரை எடுத்துக்க போகிறோம், முருங்கைக்கீரை. அதனால் இந்த பேக் நல்லா இருக்குது. இது வந்து அசாமில் வாங்கின டீ, செம்ம டேஸ்ட்டு. இதில் வந்து நான் வீட்டில் கொஞ்சம் உரைக்கி ஊற்றி வச்சுருக்கிற தயிர், இப்போ லிக்விடாக இருக்குது இல்லையா, அது இங்கே நம்ம பால் ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோம், கரைச்ச பால் கிடைக்கிது. ஸோ அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தயிர். ஸோ நம்ம ஈவினிங்குள்ளே செட் இல்லை மத்தியானத்துக்குள்ளேயே செட் ஆகிடணும். இது பார்த்திங்கன்னா நான் காமாக்கியா கோயில்து இது கோவில்து குங்குமம். இது கீழே விழக்கூடாது பத்திரமா, அதனால் இந்த பாக்ஸ் இருந்துச்சு என்கிட்ட, புது பாக்ஸு. ஸோ இது பாருங்கள், இது சேஃபாக இருக்குது, இது அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது அந்த குங்குமம். அப்புறம் இது வந்து நம்ம மரத்துது ஃபுல் காலி. இதுதான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு காய் இருந்துச்சு. இது ஒரே ஒரு பீஸ் டேஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறேன், நம்ம மரத்துது. அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் இருக்கட்டும். அதர்வ ரெடி, அவன் ரெடி ஆகிற கேப்பில் பாருங்கள் கீரை, ஃப்ரெஷ் கீரை, முருங்கைக்கீரை. இது நம்ம ஃப்ரெண்டு வீட்டுது, பக்கத்து வீட்டுது. ஸோ என் ஃபோனும் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலான்னு வர வழியில். ஓகே, லெட்ஸ் கோ. குட் மார்னிங், பேக் டு ஸ்கூல் ரொட்டீன். லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு, அதற்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பிளான் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்று. டைமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 7. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ரீஓப்பனிங். இன்றைக்கி 8ஆம் கிளாஸ் போகிறேன், 8th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்ப சொல்லியிருக்கேன். பஸ் ஆண்டியோ ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் இது தான் நல்லா இருக்குது. கொஞ்சம் இல்லை, எனக்கு ரொம்பவே கஷ்டம் காலையில் எழுந்துக்கணுன்னா, அது இவ்வளோ லாங் கேப்புக்கு அப்புறம். ஆனால் பாருங்கள், ஃபுல் வேலை டன். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். காலையிலேயே எழுந்துட்டோம் அப்படின்னாக்கா நல்லா க்ளீனாக எல்லா வேலை முடிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து வெஜிடபிள் டொமேட்டோ வெஜிடபிள் ரைஸ். ஸோ தக்காளி சாதம் பண்ணலான்னு நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அந்த மசூர் தால் புலாவும் பண்ணலான்னு. மசூர் தால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. அதுக்கப்புறம் தக்காளி சாதம் பண்ணலான்னு எடுத்தேன். பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் இந்த பீன்ஸ், இது பட்டாணி இருந்துச்சு, கேரட் இருந்துச்சு, சரி போட்டு இப்படியா மாற்றிட்டேன். ஸோ இது ஒரு டிஷ்ஷு. லஞ்சுக்கு கூட தயிர் பச்சடி, கொஞ்சம் கேரட்டும் போட்டிருக்கேன். இது வந்து டொமேட்டோ உப்புமா, இதுலேயும் பட்டாணி, அப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இந்த டிஃபன் பாக்ஸு 5 வருஷம் இருக்கும் நான் வாங்கி. எங்கே தெரியுமா, திருச்சியில் வாங்கினது. 5-6 வருஷம் கூட இருக்கும். என்ன பியூட்டிஃபுல்லாக எனக்கு வந்து நிஜமாக இந்த மாதிரி லைக் ஆல் இன் ஒன். ஓகே, இதில் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம ரோட்டி சப்ஜி அந்த மாதிரி கூட பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 pot மீல் இருக்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு. ஏதோ தட்டில் இருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப 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 நல்லாயிருக்கு. வெரி வெரி குட். இப்போ இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு பீஸ் வாங்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஸ்பூனுக்கு கூட பார்த்தீங்கன்னா தனியாக பேக் பண்ண வேணாம், உள்ளே வந்துடுது. 7:10. ஸோ நானும் போன கேட்டு வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேனால். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:15 வந்துருச்சு. பாருங்கள் மணி 7:20 போகுது. 7:17 கரெக்ட் டைம் வந்துருச்சு பஸ்ஸு. டைமிங் பார்த்தீங்கன்னா 7:16 தான் கொடுத்துருந்துச்சு பஸ்ஸுக்கு. ஸோ கரெக்டாக 7:16 வந்திருக்கு போல். ஸோ அப்படியே கொஞ்சம் பார்ப்போம், ஏதாவது கீரை இருந்துச்சுன்னா. ஆக்சுவலி சமையல் ஆயிடுச்சு. கீரை இது பாருங்கள், ஸோ பியூட்டிஃபுல். அந்த பக்கம் கூட கொஞ்சம் காய், அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 1/4 கிலோ காய் கிடச்சிச்சினாக்கா சாம்பாரில் கூட போட்டுடலாம். மாதுளப்பழம் ஏதாவது ரெடியாக இருந்தால் ஒன்று. இதுதான் ஃபஸ்ட்டு மாதுளப்பழம். இது இன்னும் ரெடி ஆகலைல்ல, இன்னும் டைம் இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள் மாதுளப்பழம். இது ரெடியாக இருக்கான்னு தெரியல.
ஃபர்ஸ்ட் மாதுளப்பழம் இந்த மரத்தது இதுவும் ஒன்று இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்குது. எல்லாமே சைஸ் நல்லா தான் இருக்குது. பட் ரெடியாக இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 2 மாதுளப்பழம் பறிச்சிருக்கேன். சப்போட்டா கூட ஒரு 3 சப்போட்டா ரெடியாக இருந்துச்சு. அது யாரோ பறிச்சிட்டாங்க நாங்கள் ஊரில் இல்லாத போது. ஸோ அந்த பக்கம் வந்து 2 மரம் வச்சுருக்கோம். ஒன்று வந்து நெல்லிக்காய், அப்புறம் அது வந்து ஆரஞ்சு, கினோவா ஆரஞ்சு. பாருங்க பச்சை மிளகா வந்துட்டுருக்கு. ஃப்ரெஷ் மாவு ரொம்ப புளிக்கலை. ஓகே, இட்லி ஊற்றிட்டேன் எனக்கு விஹானுக்கு மட்டும். ஸோ பாருங்கள் இந்த பருப்பு தான் ஃபுல்லு பூச்சி அப்படியே தூளாக பாருங்கள் பவுடர் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இட்லி நல்லா தான் வந்திருக்கு. நான் புளிக்கலைன்னு நினச்சேன். ஓகே, ஸோ விஹானுக்கு உப்புமா இறங்காத, அதனால் இட்லி ஊற்றியாச்சு. எனக்கும் சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா சாம்பார், இட்லி சாம்பார் டெம்டிங்காக இருக்கும். ஸோ உப்புமா வந்து கொஞ்சம் தான் இருந்தது. இது வந்து பருப்பு கொஞ்சம் தாளிக்காத பருப்பு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை சாம்பாராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன வெயில் வெளியில், உள்ளே ஒன்றும் தெரியல, கூலாக இருக்குது. வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக மணி 3, நாங்கள் வரத்துக்கும் அத்தர் வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மேங்கோஸ் வாங்கினேன். இந்த சீசன் பார்த்திங்கன்னா சுத்தமாக நாங்கள் மேங்கோஸே வாங்கல. இதை தான் 2வது வாட்டி. ஸோ அந்த ரோட்டில் க்ராஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ் மேங்கோஸ் பார்த்தேன். ஃபுல் கார்பைடு. இந்த பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கும் மேங்கோஸ் பிடிக்கும். ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் வாங்கினேன். அது வாயிலேயே வைக்க முடியல, மருந்து ஸ்மெல்லு வருது, ஃபுல் கார்பைடு. ஸோ இது பார்ப்போம். ஒரு 2-3 வெரைட்டி வாங்கியிருக்கேன். ஸோ அத்தரோட ஃபர்ஸ்ட் டே நல்லா இருந்தது. பயங்கர பசி. ஸோ இனிமேல் தான் சாப்பிட்ணும். நுங்கு வாங்கினேன், ஃப்ரெஷ்ஷு நுங்கு கிடச்சிச்சு. இவ்வளோ குட்டி பீஸாக வெட்டிகிட்ருக்கோம். ஸோ நல்லா கொஞ்சம் தண்ணியில் சோக் பண்ணிடணும், அப்போ தான் அந்த ஹீட்டெல்லாம் போயிடும். ஸோ நேற்று கொஞ்சம் கஸ்டர்ட் பண்ணேன், பிளெயின் கஸ்டர்டு. ஃப்ரூட்ஸ் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். விஹானுக்கு நேற்று ரிசல்ட் வந்ததுன்னு கொஞ்சம் ஏதாவது ஸ்வீட் செய்வோன்னு இது தான் இருந்துச்சு. டக்குன்னு பண்ணியாச்சு. ஹலோ, மறுபடியும் வெல்கம் பேக். ஸோ ஃபுல்லாக துண்டாக வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஊரில் இல்லை, யூஎஸ் போயிருக்காங்க. 1 வாரம் ஆகிப்போச்சு. ஸோ 2 வீக்ஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 1 வாரம் இருக்குது இன்னும். அப்புறம் அன்றைக்கி அம்மா அப்பா வீட்டுக்கு போகும்போது அந்த கிளிப்பிங்ஸும் எடுத்து அதுவும் எங்கே காணும். ஸோ இப்போ அப்பா ஓகே, அம்மாக்கும் வைரல், அப்பாவுக்கும் வைரல். அப்பா கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக ஃபீவர் இருந்தால் ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க டாக்டர். பட் ப்ளட் டெஸ்ட் வரைக்கும் போகல. ஸோ இப்போ நல்லா ஆயிடுச்சு. ஸோ அப்படியே அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி அம்மா அப்பா வீட்டுக்கு போகிற வழியிலேயே சாம்சங் சர்வீஸ் சென்டருக்கு மாரத்தள்ளியில் இருக்குது. அங்கே கொடுக்கும்போது குட் நியூஸ் என்னன்னா, இப்போது ஃபோன் ஃபங்க்ஷனல் கண்டிஷனில் இருக்குது. அது என்ன மேஜிக்கு. ஸோ அன்றைக்கி வந்து கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மினிமம் 8500 நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கான். ஸோ பேட்ரி, மதர் போர்டு ஓகேவாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்டு ஃபோன் வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு ஃபுல் ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் பண்ண, ஃபுல் பாடி சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நான் யோசிக்கிறேன் கொடுக்கணுமா என்ன. அதுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்களா வேறு ஏதாவது அதில் தேவைப்படுமா. வாரண்ட்டி பீரியடில் இருந்தாலும் அதில் கவர் ஆகுது. ஏன்னா ஃபோன் 4 மாதம் ஓல்டு தானே. சரின்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு சொல்லலான்னு. நெக்ஸ்ட் வீக் போட்டோம். அதுக்கு அடுத்த வீக் ஹஸ்பண்ட் வந்த அப்புறம் காட்டலாம் டிசைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லோக்கல் ஷாப்பில் அப்பா சொன்னாங்க பக்கத்தில் கூட கேள்வி எங்கன்னா இருக்கா. நாங்கள் கொடுக்கும் போது சொன்னாங்க ஜஸ்ட்டு 1000க்குள்ளேயே வந்து ஃபோனை ஸ்ட்ரைட் பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் ஓப்பன் பண்ணால் வாரண்ட்டி நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இப்போ தான் அத்தர்வை கூட்டிகிட்டு வந்த டியூஷன்லேருந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் மணி வந்து 5:30. இன்றைக்கி காலையிலையும் அத்தர்க்கு என்ன டிஃபன் பேக் பண்ணேன். இன்றைக்கி டே 2, நேற்று தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்றைக்கி என்ன பேக் பண்ணால் அந்த ஃபுட்டேஜும், அம்மா அப்பா வீட்டில் ஃபுட்டேஜு, சர்வீஸ் சென்டர் போன ஃபுட்டேஜ் அதெல்லாம் இல்லை. டிமார்ட் போன ஃபுட்டேஜ் எல்லாமே இல்லை. அட்லீஸ்ட் குட் நியூஸ் என்னன்னா, ஃபோன் இப்போது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அங்கேருந்து சர்வீஸ் சென்டர் தான் வாங்கிட்டு வந்துட்டு அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு அத்தர் அப்படியே சரி சும்மா சார்ஜில் போட்டால் சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ட்ரிப்பில் போன அத்தனை ஃபுட்டேஜும் இப்போ இருக்குது, அது போதும். ஸோ எந்த சோட்டா மோட்டா ஃபுட்டேஜ் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஸோ அன்றைக்கி அப்படியே வந்துட்டு நைட்டுக்கு அங்கே டின்னர் முடிச்சுட்டு ஃபோன் கொஞ்சம் இன்னொரு கடையில் காட்டிட்டு அப்படியே அன்றைக்கி வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் வந்து அடுத்த நாள் டிமார்ட் போனோம். அந்த டிமார்ட் ஃபுட்டேஜும் எங்கே போச்சு தெரியல. சும்மா நானும் விஹானும் வீட்டில் இருந்து அத்தருக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு நேற்று தான். ஸோ போயிட்டு டிமார்ட் போயிட்டு வந்தோம். ஸோ அந்த ஃபுட்டேஜும் இல்லை, நோ ப்ராப்ளம். சரி இப்போ வந்து நம்ம ஒரு டேனாயிங் ஹால் முடிச்சிடலாம். அமேசான் ஷாப்பிங் ஹால்னு இருக்கும்போது பாருங்கள் டோட்டே பேக்ஸ். இதெல்லாம் நல்லா பட்ஜெட் பேக்ஸ், க்யூட்டாக இருக்குல்ல. பிளாக் அண்ட் ஒயிட்டானவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு ஹேண்ட்பேக் மாதிரி இருக்குது. ஆனால் துணி கேன்வஸ்
ஸ்டைல் இன் பட்ஜெட். எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பேக் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு ட்ரிப்புக்கே பேக் பண்ணிவிட்டு போகலாம் போல். அதேமாதிரி நிறைய பவுச்சஸ் இருக்குது பாருங்கள், 2 சைடில் ஜிப்ஸும் இருக்குது, ஓப்பன் பவுச்சஸும் இருக்குது. ஸோ திங்ஸு வச்சுக்கலாம், நிறைய பேக்கிங் ஆகிடும். நல்லா ஸ்பேஷியஸ் பேக். இது ஒரு பேக் தான், இன்னும் 2 பேக் அது எப்போ வரும்னு தெரியாது. மிச்சம் வந்து துணி மிங்ஸ் பிராண்ட்லேருந்து, அமேசான் பிராண்ட் இது. சல்வார் குர்த்தா துப்பட்டா செட், நல்லா கொபால்ட் ப்ளூ கலரில் சாஃப்ட் காட்டன், முன்னாடி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு. இதுதான் இதோட பேண்ட். இப்போல்லாம் நல்லா ஈஸியாக அந்த மாதிரி ஒரு பேண்ட் கொடுத்துட்றாங்க, ஈஸியாக கம்ஃபர்டபுளாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போல்லாம் அந்த மாதிரி செட்டாக சல்வார் குர்த்தா துப்பட்டா ட்ரெடிஷ்னலாக போடணுன்னு எனக்கு ஆசை வருது. நான் பார்த்தீங்கன்னா நிறைய குர்த்தாஸ் வாங்கி வச்சுருப்பேன், அதே மாதிரி பேண்ட்ஸ் இருக்கும். பேண்ட்ஸ்ன்னு இருக்கும் போது பாட்டம்ஸ் ஓகே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுவேன். பட் இந்த மாதிரி இப்போ செட்டாக ட்ரெடிஷ்னலாக போடணுன்னு ஆசை வருது. அண்ட் நல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பட்ஜெட் பைஸ், இதெல்லாம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது பாருங்கள். ரிச் எம்ப்ராய்டர்ட் குர்த்தா பேண்ட் செட் வித் துப்பட்டாவோட விலை 849 rupees. இந்த பையன் பாருங்கள், கரெக்டாக விஹான் ஜிம் போகிறா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விஹானுக்கு இவ்வளோ லவ், இவ்வளோ விஷஸ், இவ்வளோ பிளெஸிங்ஸ், இவ்வளோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பாக அவ்வளோ ஆசையாக விஹானுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் விஹான் எங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தான். அதே மாதிரி இன்னொரு 4-5 மார்க்ஸ் வந்து 4-5% கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் எதிர்பார்த்தான். பட் எங்களுக்கு இது போதும், கிடச்ச 3-4 மாதத்தில் இவ்வளோ படித்து இவ்வளோ மார்க்ஸ் வாங்கினது மோர் தென் எனஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 29th அவனோட 11th ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு கரெக்டாக 10 நாள் தான் இருக்குது. நாங்கள் பெருசாக செலிப்ரேட் எல்லாம் பண்ணல. ஸோ ஹஸ்பண்ட் வந்த அப்புறம் ப்ராப்பராக செலிப்ரேட் பண்ணி. விஹான் இன்னும் இங்கே தான் இருக்குது. மழை வரதுக்கு முன்னாடி வந்துடணும். நேற்று என்ன மழை, அப்பா. ஸோ நாளைக்கும் ஒரு பாட்லக் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் பசங்களுக்கு. இப்போ ஏன்னா இன்னொரு விஹானோட ஃப்ரெண்டு 10th தான், அவ்வளோ நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கா. ஸோ பசங்களுக்கு எல்லாம் சேர்த்து இப்போது இன்னும் லீவ் தானே, இவங்களுக்கு மட்டும் தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிருக்கு, வேறு பசங்களுக்கு என்ன லீவ் இருக்குது. ஸோ பிளான் பண்ணிகிட்ருக்கோம், பார்ப்போம். ஸோ அது ஒரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் என்ன மாதிரி இருக்குப்பா, ஸோ ப்ரிட்டி, ஸோ பியூட்டிஃபுல். இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பாட்லக்ஸ்க்கு நல்லா ஜாலியாக, அதே மாதிரி இதை போட்டுட்டு வேலை செய்கிறதுக்கும் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டு ட்ராவலுக்கு சூப்பர்ப், நல்ல காட்டன் சாஃப்ட் மெட்டீரியல். பர்ச்சேஸ் லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். த பிரிண்டட் ஃபிட் அண்ட் ஃப்ளேர் நீ லென்த் ட்ரெஸ்ஸோட விலை 1649. ஸோ இந்த பாட்லக் வந்து க்ளப் ஹவுஸில் செய்யலான்னு இருக்கும். அதே மாதிரி இந்த மீல் பாக்ஸஸ் மாதிரி பசங்களுக்கு பர்கர்ஸ், டோனட் அப்படியெல்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லிடலான்னு இருக்கும். ஸோ ப்ராப்பர் கிட்ஸ் பார்ட்டி மாதிரி. ஸோ இது வந்து நல்லா க்ரீம் கலர் குர்த்தா, 1 piece குர்த்தா, ஓன்லி குர்த்தா. ஸோ இது வந்து ஜீன்ஸோடையும் போட்டுக்கலாம், இல்லை நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு லெகிங் பலாசோ அந்த மாதிரி பேர் பண்ணியும் போட்டுக்கலாம். ரொம்ப கூல். 2 சைடும் பாக்கெட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆஃப் ஒயிட் ரொம்ப சட்டில் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு, நல்லா பேஸ்டல் ஷேடில். ஸோ அப்படின்னாலே நல்ல ஒரு எலிகென்ட் லுக் வந்துடுது. பீபாவோட சாலிட் ஸ்ட்ரெயிட் ஃபிட் காட்டன் குர்த்தா ஓட விலை 1299. இந்த க்யூட் கேன்வஸ் பேக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. நல்லா காட்டன் கேன்வஸ் பிரிண்டட், பார்த்தீங்கன்னா 100% ஆர்கானிக் காட்டன். இது க்ரோசரி பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் ரீயூசபிள் பேக், 289 ஒன்லி இதோட விலை. கரெக்டாக சவுண்டு இப்போ 6 மணி க்ளோஸ் ஆகிடும், இன்னொரு 15 minutes இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கோயம்புத்தூர் போகிறோம். நான் விஹான் மட்டும், அவனோட ப்ராக்டிஸ் செஷன் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை, ஸோ நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். இதுதான் லாஸ்ட் ப்ராக்டிஸ் செஷன் போல் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ரேஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். F4 ரேஸு இந்த வாட்டி 2 ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். ஜேகே டயர்ஸ், அப்புறம் வந்து MRF. ஸோ இன்னும் லாஸ்ட் இயர் விட இந்த இயர் பயங்கர ஹெக்டிக்காக போவோம். அதே மாதிரி மறுபடியும் இந்த 11th வந்து கிளாஸஸ் நல்லா பங்க் ஃபுல்லாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஒன்று, வேறு வழி இல்லை. சரி ஓகே, வீடியோ முடிஞ்சிச்சு. ஷாப்பிங் ஹால் தி லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்த vlogல சந்திப்போம். அண்டு இப்போ ரீட்ரீவ் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும், அப்புறம் அந்த வீடியோஸும் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.